எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க என் அன்பான உறவுகளே? நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா, எங்கள் வயலுக்கு வந்திருக்கேன். ரொம்ப நாளாச்சு. எங்கள் வயல் சின்ன பயிராக இருக்கையில் வந்தேன். நான் நடவு வந்தேன், அப்புறம் இடையில ஒரு வாட்டி பயிர் பக்கம் வந்தேன். அப்போல்லாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஏன்னா கொக்கு எல்லாம் உட்காந்து அழுவி போய் அங்கன அப்படியே ரொம்ப விட்டு இருந்துச்சு நடவு. ஆனால் எல்லாத்தையும் மருந்து போட்டு நாங்கள் எல்லாத்தையும் பயிராக்கி இவ்வளோ தூரம் வந்துருச்சு, இப்போ விளைஞ்சிருச்சு. ஆனால் இன்னும் பச்சையாக இருக்குது. இன்னும் ஒரு 20 நாள் ஆச்சு ஆகும் எங்கள் வயல் இந்த மாதிரி பழுக்கிறதுக்கு. ஆனால் அவங்க முன்னுக்கு நட்டுட்டாங்க, அதனால நல்லா விளைஞ்சிருச்சு பாருங்கள். ஆமாம், அதெல்லாம் விளைஞ்சிருச்சு. நாங்கள் பிந்தி நட்டோம், அதனால் நான் விளையலை. பாருங்கள், இதெல்லாம் நல்லா ஒவ்வொன்று விளைஞ்சிருச்சு. இது என்ன பச்சையாக இருக்குது, ஆனால் கருதெல்லாம் நல்லா வாலாக இருக்குது பாருங்கள். வாலாக அப்படியே இருக்குது, பார்த்துக்கிட்டிங்களா? கருதெல்லாம் நல்லா வாலாக இருக்குது. நல்லா கருதெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கு. இருந்தாலும் இந்த பூச்சி விழுந்துருச்சு பாருங்கள். புகையான் இந்த பூச்சி விழுந்தாவே அப்படியே வயலே தடவிடும். ஆனால் தருணத்தில் நாங்கள் மருந்து அடிச்சிட்டோம். இது மாதிரி கொஞ்சம் அங்கன புகையான் தாக்கிருச்சு. ஆனால் இப்போ எங்களுக்கு அந்த தருணத்தில் நாங்கள் மருந்து அடிக்கவும் ஸ்ப்ரேயர் பண்ணவும் கொஞ்சம் தெளிஞ்சிக்கிச்சு பூச்சி. அதனால் கொஞ்சம் இப்போ பரவாயில்ல பூச்சி. அதனால் நீங்களும் இது மாதிரி விவசாயம் பண்ணி பாருங்கள், நீங்களும் பலன் பெறுங்க, எல்லாம் சந்தோஷமாக இருங்க. நான் எங்கள் வயல் இன்னொரு வயல் அங்கே இருக்குது. இந்த வருஷம் அந்த வேலை வாங்கிடுவோம். நாங்கள் அந்த வேலை அடுத்த வருஷம் 2 வேலை நடுறது மாதிரி விவசாயம் பண்ணுவோம். நீங்களும் இது மாதிரி விவசாயம் பண்ணி பாருங்கள். நம்ம இதை நம்ம மட்டமாக நினைக்கக்கூடாது. நம்ம இதுலேருந்து தான் நமக்கு வயிற்றுக்கு நம்ம அரிசி சோறு சாப்பிட்றது, சரிங்களா? அதனால் பாருங்கள், நீங்களும் விவசாயத்தை பாருங்கள். வயல் வச்சுருக்கோம், கண்டிப்பாக அதை தரிசாக போடாமல் விவசாயம் பண்ணுங்கள், பலன் பெறுங்க. ஓகே, பாய். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. ஓகே, பாய் என் அன்பான உறவுகளே.